முடிவு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் கூறியுள்ளனர். சென்னையில் அவர்கள் அளித்த பேட்டியை காண்போம். முதன்மையாக உள்ள தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதியம் எப்படி இருக்கிறது, இதை தீர்வு காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இதற்கான ஒரு தீர்வு ஏற்படும் என்ற விவரத்தையும் ஆதாரங்களோடு நாங்கள் கருத்துக்களை முன்வைத்தோம். இன்று மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தமிழகத்தில் இல்லை. அவங்க ஒரு முக்கியமான அவசர வேலையாக டெல்லி போயிருக்கிறதுனால நாளை அவர்கள் வந்தவுடன் கலந்து பேசி அமைச்சர்களிடமும் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் கலந்து பேசி ஓரிரு நாளில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு சார்ந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்வதற்கான முயற்சிகளை, தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருப்போம். விரைவில் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டின் பரிசாக ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தாங்க. அதற்கடுத்து தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளுக்கு இந்த இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களையப்பட்டதுன்ற ஒரு வாக்கை நிச்சயமாக அதை சரி செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம். ஓரிரு நாளில் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும். பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த பிரச்சனை முடிவடையும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.